மாநிலங்களின் உரிமைகளை நிலைநிறுத்த ஆய்வுக்குழு அமைக்கணும்னு திமுக வலியுறுத்தியதை தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதியரசர் புஞ்சி அவர்களுடைய தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளால் பல முக்கியமான என்னவென்று கேட்டால், ஆளுநரை எப்படி நியமனம் செய்யணும் என்பதுதான். கட்சி சார்பற்ற முறையில் நடுநிலையா செயல்படக்கூடிய சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்த அந்த மாநில முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து ஒன்றிய அரசு நியமனம் செய்யணும்னு புஞ்சி ஆணையம் தனது பரிந்துரையை வழங்கியது. இந்த ஆலோசனையை கூட ஒன்றிய அரசு இன்று வர ஏத்துக்கலன்னு பார்க்கிறோம். தமிழ்நாடு தற்போதைய ஆளுநர் செயல்பாடுகளை வச்சே நாம தெரிஞ்சுக்க முடியும். இது போன்ற எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள், நிர்வாக குறுக்கீடுகள் வழியாகவும் பாஜக அல்லாத எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது. நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது. மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது. இதையெல்லாம் மீறி கடந்த 4 ஆண்டுகளா திராவிட மாடல் அரசு பல சிறந்த திட்டங்களை வகுத்து நிறைவேற்றி வருகிறது. நிதி பற்றாக்குறை காலத்தில் கூட சிறந்த முறையில் நிதி மேலாண்மை செஞ்சு 2024-25ஆம் ஆண்டுல 11.19 விழுக்காடு எனும் இரட்டை இலக்க வளர்ச்சியை 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோம். நடுநிலை தவறாத நல்லெண்ணம் கொண்ட பல அறிஞர்களும் பொதுநல நோக்கர்களும் திராவிட மாடல் அரசோட சமூக நீதி திட்டங்களை பாராட்டி வரவேற்கிறாங்க. இந்தி மொழியை திணிக்கிறதுல ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருது. பல்வேறு மொழி போராட்ட களங்களை எதிர்கொண்டு இந்தி திணிப்பை தமிழ்நாடு முறியடிச்சிருக்கு. ஏராளமான அரசியல் தலைவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், மாணவர்கள் போராடி கட்டாய இந்தியை தடுத்தாங்க. அதனாலதான் 1968 இருமொழி கொள்கையை முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமாகவே நிறைவேற்றினார். தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்படக்கூடிய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாநில உரிமை முழக்கத்தை இப்போ இந்தியாவோட பல மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. கர்நாடகா, மேற்கு வங்க மாநிலங்கள்ல இருமொழி கொள்கையை ஆதரிச்சு குரல் எழுப்புறாங்க. 2025 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே இணைஞ்சு இந்திய எதிர்ப்பு பேரணியை நடத்தினதும் பாஜக ஏக்நாத் ஷிண்டே